ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷல் சூப்பர் ஈஸியான ரெசிபி சிக்கன் பிரியாணியை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ பாஸ்மதி ரைஸ், 1.5 கிலோ சிக்கன், 1 கட்டு மல்லி, 1/2 கட்டு புதினா, 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 கப்பு தயிர், கரம் மசாலா, 200 கிராம் எண்ணெய், 100 கிராம் நெய், 750 கிராம் வெங்காயம், 400 கிராம் தக்காளி. முதல்ல நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். அடுத்ததாக பிரியாணி செய்கிறதுக்கு பிரியாணி பாட் எடுத்துக்கலாம். அதில் எண்ணெயை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம நெய்யை சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் சூடானதும் நம்ம கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அதுக்காக நம்ம இதில் கல்லுப்பை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம பிஃபோராகவே பார்த்திங்கன்னா சிக்கனை மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு என்ன போட்டிருக்கோன்னா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 லெமன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இதை நல்லா ஊறட்டோன்னு நம்ம ஃபஸ்ட்டே மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கோம் பிரியாணியில் சேர்க்குறதுக்காக. இப்போ நம்ம இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா அதை மசிச்சு விடுங்க. அப்போ தான் கிரேவியாக நல்லா வரும். இன்னொரு அடுப்பில் நம்ம அரிசி வேவுறதுக்காக உல வச்சுருக்கோம். நல்லா கொதிச்சிருச்சு. அந்த நேரத்தில் நம்ம அரிசியை சேர்த்துக்கிறோம். அதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துருக்கோம். அரிசி நல்லா பிரிஞ்சு வரும் அதுக்காக. இப்போது கிரேவியாக கொஞ்சம் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம நல்லா தயிரை சேர்த்து சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போது நல்லா கிரேவியாக நல்லா வரும். இப்போ நம்ம மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். அண்ட் சிக்கனை சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நேரத்துக்கு தட்டை போட்டு வச்சிடலாம். அடுத்ததாக அரிசி ஆயிடுச்சு. அரிசியை நம்ம வடிகட்டிட்டோம். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம அரிசியை கிரேவியில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி நெய் ஊற்றிட்டு அரிசி வெந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதுலேயே கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி இப்படி போட்டு ஃபாயில் பேப்பர் வச்சு மூடிடுங்க. மூடிட்டு நம்ம 20 நிமிஷம் தம்க்கு விடணும். 20 நிமிஷம் நம்ம 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயும் 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் விடணும். இப்போ பாருங்கள், பிரியாணி நல்லா தம்மாகி வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாவ், டெலிஷியஸான சிக்கன் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அரிசி இவ்வளோ சாஃப்டாகவும் சிக்கன் இவ்வளோ சாஃப்டாகவும் வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள்.